ஆசைப்பட்டது போதும். கொஞ்சம் படிக்கலாமா? ஸோ ஃபிப்ரிலேஷன்றது வந்துட்டு ஒரு ரேப்பிடான கன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அன்கோஆர்டினேட்டட் கன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும். கோஆர்டினேஷனே இல்லாமல் கன்ட்ராக்ஷன் நடக்கும். அதுதான் வந்து ஃபிப்ரிலேஷன். ஸோ இது வந்து ஏட்ரியலில் வந்து அப்பர் பார்ட் 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு ஏட்ரியமில் நடந்துச்சுன்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அண்ட் வென்ட்ரிகுலரில் வந்துட்டு அன்கோஆர்டினேட்டட் கன்ட்ராக்ஷன் ரொம்ப ரேப்பிடாக இருந்துச்சு. இஸ்கீமியா வந்துட்டு inadequate blood supply to the ஏரியா ஆஃப் டிஷ்யூ. ஒரு ரீஜியனுக்கு பர்டிகுலராக வந்துட்டு blood supply வந்துட்டு ப்ராப்பராக போய் ரீச் ஆகலைன்னும்போது அங்கே வந்து இஸ்கீமியா ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னும் டீப்பராக போகணும்னா ஏட்ரியல் பர்ஃப்யூஷன் வந்துட்டு அந்த ஏரியா ஆஃப் டிஷ்யூக்கு வந்துட்டு நடந்திருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து சப்ளை கிடைக்காது. ஸோ ஆக்சிஜனும் கிடைக்காது, ப்ளஸ் அடிஷ்னல் நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. ஸோ பிளட் சப்ளைவே அங்கே இல்லைன்னும்போது அது இஸ்கீமிக்காக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மயோகார்டியமில் வந்துட்டு பிளட் சப்ளை ஒழுங்காக நடக்கலை அப்படின்னும்போது அங்கே வந்து இஸ்கீமிக் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்துட்டு மயோகார்டியல் இஸ்கீமியா. சம் கேசஸில் வந்துட்டு லிம்ப் இஸ்கீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சம் ரீசன்ஸ்னால ஆர்ட்ரியல் பர்ஃப்யூஷன் வந்து லெக்குக்கு நடக்காதனால அங்கே வந்து லிம்ப் இஸ்கீமியா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, பை பை, தேங்க்யூ.